நிஜமாவே இந்த விளையாட்டெல்லாம் எனக்கு பெருசா தெரியாது. என்னை பொறுத்தவரை முடியாதுங்கிறது ஒரு வார்த்தை தான். அதுக்கு அர்த்தம் என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா காத்திருந்தா வாழ்க்கை மாறும் நான் நம்புறேன். அப்புறம் நல்ல விஷயங்களை சில நேரங்கள்ல மத்தவங்க தான் சொல்லிக் கொடுப்பாங்க. இது ஒரு வழக்கமான மார்னிங். இதுதான் என்னோட கிளாஸ் ரூம். ஹேய், அப்படியா? என்ன இது கேவலமான ரூல்? நான் படிச்ச பழைய ஸ்கூல்ல இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்ல. காமகோவா நம்மளோட புது ஸ்கூல். அப்புறம் இது எப்படி இருக்கு? கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாரும் இந்த மாதிரி தான் நிறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. வீக் டேஸ்ல அப்படிதான் இருக்கும். அத மறந்துடாத. அட கடவுளே. நிஜமாவே டீச்சர் இங்க வர்றதுக்கு ரொம்ப நேரம் எடுக்குதா? டக்கிகாசா, என்ன சொன்ன? கிளாஸ் ரெப், இந்த சண்டே நீ ஃப்ரீயா இருந்தா எங்க கூட கரோக்கி பார்ட்டிக்கு வந்துரு. நம்ம கிளாஸ்ல இருக்க கேர்ள்ஸ் மட்டும்தான் போறோம். எல்லாரும் பழக இது நல்ல வாய்ப்பா இருக்கும். சாரி, எனக்கு நிறைய பிளான்ஸ் இருக்கு. தேங்க்யூ. எல்லாருக்கும் பிடிக்கிற விஷயம் எனக்கு பிடிக்காது. மத்தவங்களுக்கு ஆர்வத்தை தோன்றது எனக்கு பெருசா தெரியாது. எப்பவும் கூட்டத்துல இருந்து தனியா விலகிதான் இருப்பேன். எனக்கு தண்ணியில நடக்கிறது மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும். காமோகாவா ரிவரோட இயற்கையான காத்து என் மனசை மென்மையாக்கி ஒரு நிம்மதியை கொடுக்குது. தள்ளி போங்க, தள்ளி போங்க. அட கடவுளே, என்ன பண்றது? என்ன மன்னிச்சிருங்க. உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? எனக்கு எதுவும் ஆகல. தண்ணியில விழுந்தது நீதானே? நான் பொறுமையா தான் ஓட்டிட்டு வந்தேன். பிரேக்கே பிடிக்கல. இந்த மாதிரி சீப்பான சைக்கிளை ரெண்டுக்கு எடுத்துட்டு வந்தது ஏன் தப்பு தான். எனக்கு துணையா நிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இதுல என்ன இருக்கு? நான் மொத்தமா நனைஞ்சு போயிட்டேன். சோ என் ட்ரெஸ் எல்லாம் ஈரமாயிடுச்சு. யாராவது வர்றதுக்கு முன்னாடி சீக்கிரம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணு. என்ன சொல்றீங்க? பிரிட்ஜ் கடையில யாராவது வருவாங்களா? அதோட நான் இப்பதான் இந்த ஏரியாவுக்கு புதுசா வந்திருக்கேன். பாப்புலரான ஸ்பாட்ஸ் எதுவும் எனக்கு தெரியாது. நீங்க எப்பவும் தனியா இருக்கீங்க. நீங்களும் புதுசா வந்திருக்கீங்களா? அப்படின்னா நீ என் கிளாஸ்ல தான் படிக்கிறியா? ஆமா, நம்ம ஒரே கிளாஸ் தான். என் பேரு அயா டக்கயாஷிகி. பார்த்ததுல சந்தோஷம். எனக்கும் உன்னை பார்த்ததுல சந்தோஷம். என்னோட பேரு டக்கிகாசா மிக்கி. சேஞ்ச் பண்ணிக்க ட்ரெஸ் எப்பவுமே கையில வச்சிருப்பியா? சேஞ்ச் பண்ணிக்க துணி எப்பவும் கொண்டு வந்தாதான் கம்ஃபர்டபுளா இருக்கும். அதுவும் இல்லாம நான் தண்ணியில நனைஞ்சதுனால காத்து அடிக்கும் போது எனக்கு அப்படியே ரொம்ப குளிரா இருக்கும். ஆனா இதுவும் ஒரு மாதிரி நல்லா தான் இருக்கு. சரி, இன்னைக்கு மதியம் என்ன பிளான் வச்சிருக்க? பிளானா? அதெல்லாம் எதுவும் இல்ல. பிரமாதம். அப்படின்னு எனக்கு ஒரு சுத்தி காட்டுறியா? அது வந்து உண்மையை சொல்லணும்னா நான் பெருசா வெளியே சுத்த மாட்டேன். உன்னை எங்கேயும் வெளியே கூட்டிட்டு போக முடியாது. சரிவா, ரெண்டு பேரும் போய் சுத்தி பாப்போம்.
பஸ் ஸ்டாண்டை தாண்டி எங்க போறது? ரொம்ப தூரமா எங்கேயாவது போலாம். இந்த பக்கமா போய் ஏதாவது பார்த்துட்டு வரலாம். கொஞ்சம் இரு. இப்படி எல்லாம் சுத்த கூடாது, அப்புறம் தொலைஞ்சு போயிடுவோம். தொலைஞ்சிருவோமா? இந்த ஐடியா ரொம்ப ரொம்ப அட்டகாசமா இருக்கு மிக்கி. அதாவது வேணும்னே தொலைஞ்சு போறது. நல்ல ஐடியாவா? லா 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 லா. ஏய், ஒரு நிமிஷம், எங்கேயும் போகாத. நம்ம காட்டுக்குள்ள இந்த மாதிரி டீப்பா போக வேணாம், எனக்கு பயமா இருக்கு. திரும்பி போயிடலாமா? அடடா மிக்கி, கொஞ்சம் அங்க பாரு. என்னது அது? ஏதோ குறியீடு மாதிரி இருக்குல்ல? ஆஹா, இங்க பாரு. இரு, ரொம்ப லேட் கிட்ட ஆகுது. வந்து பாரு. இந்த டக்ஸ் எல்லாம் ரொம்ப கியூட்டா இருக்கு. ப்ளீஸ், நான் சொல்றத கேளு. இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்ததே இல்லையா? நம்ம எங்க இருக்கோன்னே தெரியல. திரும்பி போறதுக்கு நம்ம கிட்ட மேப் கூட இல்ல. நம்ம தொடர்ந்து சுத்திக்கிட்டே இருந்தா அப்புறம் தொலைஞ்சு போயிடுவோம். அவ்வளவுதான், நமக்கு அது முடிய போகுது. சரி சரி, பயப்படாத. அழாத, ஒண்ணும் இல்ல. உன்கிட்ட ஒரு சென்ஸ் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன சென்ஸ் இல்ல? என்ன சொல்ல வர? அட்வென்ச்சர் சென்ஸ். ஹே, நம்ம டெஸ்டினேஷன்ஸ் பத்தி உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? ஆனா நாம தான் எங்க போகணும்னு டிசைட் பண்ணலையே. கரெக்ட், சரியா சொன்ன மிக்கி. தொலைஞ்சு போகணும்னா அதுக்கு முதல்ல ஒரு டெஸ்டினேஷன் இருக்கணும். நமக்கு தான் அப்படி எதுவுமே இல்லையே. அதாவது நீ கடைக்கு போய் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கும் போது சரியான வழியில நீ ஊரோட மறுபக்கத்துக்கு போயிட்டேனாதான் நீ சரியான இடத்துக்கு போகாம தொலைஞ்சு போயிட்டேன்னு அர்த்தம். சொல்றது புரியுதுல்ல? கோலே இல்லாம உன்னால எப்படி தொலைஞ்சு போக முடியும் சொல்லு? அதுவும் கரெக்ட் தான், வேலிடான பாயிண்ட் தான். என் வாழ்க்கையோட சீக்ரெட்ல இதுவும் ஒண்ணு. நம்ம தொலைஞ்சு போறதும் இல்ல, எந்த இடத்துக்கு போக போறதும் இல்ல. அட்வென்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம். அட்வென்ச்சர் பண்றோமா? ஆமா, தெரியாத விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி தெரியாத இடத்துல இருந்து வீட்டுக்கு போறதுக்கு நம்ம முயற்சி பண்ணும்போது அது ரொம்ப நல்லா இருக்கும். நீ தைரியமா எல்லாத்தையுமே நல்லா கவனி. எல்லாத்தையும் பாரு. இங்க இருக்கிற சத்தத்தை கவனி. எல்லா இடங்கள்லயும் அழகு இருக்கு. அதை என்ஜாய் பண்ண ட்ரை பண்ணு. சரி, ஓகே. அட்வென்ச்சர் பண்ணலாம்ல? பிரமாதமா கண்டுபிடிச்சிருக்கோம். இது ஒரு பழைய வாட்டர் பிரிட்ஜ்னு நினைக்கிறேன். வாவ், ரொம்ப கூலா இருக்குல்ல? போட்டோல பாக்குறத விட நல்லா இருக்கு. ஏய், அங்க கொஞ்சம் பாரு. நல்லா இருக்குல்ல? நான் இந்த ஊர்ல தான் பிறந்து வளர்ந்தேன், ஆனா இவ்வளவு அழகான சன்செட்டை பார்த்ததே இல்ல. இன்னும் வெயிட் பண்ணி பாரு. உன் வாழ்க்கையில இன்னும் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. இனிமே அது எல்லாத்துக்காகவும் நீ காத்துரு. இப்படிதான் எங்க அப்பா சொல்லுவாரு. இந்த உலகத்துல சந்தோஷங்கிற வார்த்தைக்கே நான் எதிரானவன் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா முதல் முறையா என்னோட தியரியில மாற்றம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா இந்த தருணத்துல நான் சிரிக்க ஆரம்பிச்சிருக்கேன். எல்லாம் மாறிடுச்சு. இன்னைக்கு நாள் நல்லா போச்சுல? சூப்பரா இருந்துச்சு பாத்தியா? உனக்கு பிடிக்கும்னு எனக்கு தெரியும். அப்படியா? என்ன? அங்க நிக்கிற அந்த பொண்ணை பாரு. நம்ம கிளாஸ் ரெப் தானே? அவ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? ஆமா, இது என்டர்டெயின்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் தானே? ஆமா. கிளாஸ்ல ஸ்ட்ரிக்ட்டா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு இங்க வந்திருக்கா பாத்தியா? காஃபியும் இருக்குங்கிறத மறந்துடாத. 6 மணிக்கு மேல என்டர்டைன்மெண்ட் ஏரியாக்கு யாரும் போக கூடாது, சரியா? குறிப்பா வீக் டேஸ்ல போகவே கூடாது. ஏற்கனவே 6 மணிக்கு மேல ஆயிடுச்சுல. நம்ம கிளாஸ் ரெப்பே ரூல்ஸ் பிரேக் பண்ணிருக்கா. நம்ம பண்ண என்ன தப்புங்கற? கம் ஆன், போலாம். இது ஏதோ ஒரு சாதாரண பில்டிங் மாதிரி தான் தெரியுது.
எல்லாத்துக்கும் தயாரா இரு. ஓகே, தயாரா இருக்கேன். சைக்கோ ராக் கிளப்பா? அவ இதுக்குள்ளேயா போனா? பிரமாதம்! இந்த அழகான பிக்சர்ஸ் எல்லாம் பாரு. வியர்டா இருக்கு. என்ன லாங்குவேஜ் இது? அது ஜெர்மன் லாங்குவேஜ். ஹலோ கேர்ள், சைக்கோரா கிளப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். நீங்க பயப்படாதீங்க. என்ன பண்ற நீ? கஸ்டமர்ஸ்க்கு பின்னாடி போய் இப்படி பயமுறுத்தாதன்னு எத்தனை வாட்டி சொல்லிருக்க உன்கிட்ட? கண்ணாடியில பார்த்தாலே நீ எவ்வளவு பயங்கரமா இருக்குன்னு உனக்கே தெரியாதா? இதுக்கு வாய்ப்பே இல்ல. ஓ, இவங்க என் கிளாஸ்மேட்ஸ். நீங்க 2 பேரும் எப்படி இந்த இடத்த கண்டுபிடிச்சீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வேணும்? அது வந்து நீ பஸ் ஸ்டாண்ட் தாண்டி நடந்து போறது நீ பார்த்தா பண்ணது தப்பு தானே? சொல்லு. ரூல்ஸ் யாரும் மீற கூடாதுன்னு சொல்லிட்டு நீ இந்த மாதிரி வெளியில சுத்துறது தப்பு. அதான் உன்னை பார்க்க வந்தோம். அதுவும் இந்த மாதிரி ஒரு ஆள் கூட இருக்கிறது ரொம்ப தப்பு. என்ன? அவர் இந்த கடையோட மேனேஜர். நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன். உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதுவும் இல்லாம 6 மணிக்கு மேல நான் இங்க வேலை பார்க்க ஸ்கூல்ல பெர்மிஷனும் வாங்கியிருக்கேன். ஆனா நீங்க பெர்மிஷனே வாங்காம இந்த இடத்துல சுத்துறது ரொம்ப தப்பு. இது நியாயமே இல்ல. அது என்னமோ உண்மைதான். வாழ்க்கையில எல்லாருக்கும் நியாயம் கிடைக்காது. சரி விடு, அதையெல்லாம் பெருசா எடுத்துக்காத மிடோரி. உன் ஃப்ரெண்ட்ஸ் சும்மா உனக்கு ஹாய் சொல்றதுக்காக வந்திருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸா? இவங்க என்னோட கிளாஸ்மேட் மட்டும்தான். நீங்க 2 பேரும் இங்க வந்ததுனால நல்லா இங்க ஃபன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போங்க. என்ன? எனக்கு ஃபன்னா ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் என்ன செய்யணும்? ஒரு கேம் ஸ்டோருக்குள்ள நின்னுட்டு இருக்கீங்க. கேம் விளையாடலனா எப்படி? கேம் ஸ்டோரா? நீங்க என்ன சொல்றீங்க? இந்த அழகான பாக்ஸஸ் எல்லாம் கேம்ஸா? ஏன் அத பாக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? இந்த கடையில ஸ்பெஷலா டேபிள் டாக் கேம்ஸ் எல்லாம் இருக்கும். கேம்ஸா? ஆனா இங்க நிறைய இருக்கே. இது எல்லாமே யூரோப்பியன் கேம்ஸ். ஜெர்மனில இருந்து பிரத்யேகமா நாங்க இம்போர்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்க கடை அட்டகாசமா இருக்கு. சும்மா அட்டகாசம்னு சொன்னா இப்படி முயற்சி பண்ணி பாருங்க. கண்டிப்பா. ஒரு கை பாத்துருவோம். என்ன நிஜமாவா சொல்ற? சரி இத பாருங்க. இந்த கேமோட பேரு மாராகேச். கம் ஆன் கிளாஸ் ரெப், நீ எங்க கூட சேர்ந்து விளையாடணும். உனக்கு பிடிச்சதை தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். வேண்டாம், நான் வரல. சரி ஓகே, இப்ப நாம 3 பேர் தான் விளையாடி ஆகணும். ஓகே. எங்களுக்காக இது பண்றதுக்கு தேங்க்ஸ். கேம்ல உங்களோட பெஸ்டான அசெட்டா என்ன இருக்கும் தெரியுமா? இமேஜினேஷன் தான். நீங்க மொரோக்கோல இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கணும். அற்புதமான வளர்ச்சி அடைஞ்ச சிட்டில இருக்கிற மாதிரி நமக்கு தோணும். அந்த சிட்டியோட பேரு மாராகேச். நம்ம 3 பேரும் பெஸ்டான மர்ச்சண்டா இருக்கிறதுக்காக போட்டி போட போறோம். நீங்க வாங்க மிடோரி, எங்களுக்கு ரூல்ஸ சொல்லுங்க. நான் எதுக்காக அதெல்லாம் சொல்லணும்? சரி, நல்லா கவனிச்சுக்கோங்க. இவர்தான் மிஸ்டர் ஆசம். நம்மளோட இந்த உடன் ஃப்ரெண்ட் எங்க டிராவல் பண்ணணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். இந்த டைஸை ரோல் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த டைஸ்ல 4ங்கிற வேல்யூ ஒரு தடவை தான் வரும். 2, 3 2 வாட்டி வரலாம். டைஸ்ல எத்தனை நம்பர் வருதோ அத்தனை ஸ்டெப் தான் இந்த பொம்மை நகரும். லேண்ட் ஆகிற இடத்துக்கு பக்கத்துல நீங்க ஒரு ரெப் டைல வச்சுக்கலாம். அதை சுத்தி எங்க வேணாலும் நீங்க அதை வச்சுக்கலாம். ஆனா இன்னொரு மர்ச்சன்ட்டோட இடத்த உங்களால கவர் பண்ண முடியாது. ஒருவேளை மிஸ்டர் ஆசம் வேற ஒருத்தரோட இடத்துக்கு போயிட்டாருன்னா அப்போ நீங்க மத்தவங்களோட ஏரியாவையும் சேர்த்து கவர் பண்ணிக்கலாம். இன்னொருத்தர் இடத்துக்கு உங்க டர்ன் அப்போ மிஸ்டர் ஆசம் போயிட்டாருன்னா ரக்ஸோட கனெக்ட் ஆகிற ஒவ்வொரு ஸ்கொயரையும் கணக்கு பண்ணி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கிராம் கொடுக்கணும். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா கடைசியா அதிக பணம் இருக்கிற ஆள் தான் இந்த கேமுடைய வின்னர் ஆக முடியும்னு நினைக்கிறேன். நான் சொல்றது கரெக்டா? ஆமா, அதான் கரெக்ட். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருக்கா? இருக்கே. இது உன் ஃபேவரட் கேம்னா நீ எங்க கூட சேர்ந்து விளையாடலாம்ல. நான் விளையாட மாட்டேன். அப்புறம் கேம் ஷாப்ல ஒர்க் பண்றதுல என்ன பிரயோஜனம்? இங்க பாரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் போய் அதெல்லாம் பார்க்கணும். சரி, ஆனா நீ இதை மிஸ் பண்ணுவ. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது நான் வேலை செய்யற இடம். இங்க நான் வந்த வேலையை மட்டும்தான் பார்க்கணும். நீங்க நினைக்கிற மாதிரி என்னால இங்க ஜாலியா விளையாடிக்கிட்டுலாம் இருக்க முடியாது. புரிஞ்சுதா? ஓகே, எனக்கு புரிஞ்சுது. இப்போ மாராகேச்சுடைய ஒண்டர்ஸ பார்க்கலாமா? நீங்க கலர்ஸ சூஸ் பண்ணுங்க, ஆரம்பிச்சிடலாம். சரி. சரி, ஸ்டோன் பேப்பர் சிசரை வச்சு யாரு முதல்ல ஆடுறதுன்னு பார்க்கலாம். எனக்கு பிரவுன் ரக் வேணும். 1 4 4 வேணும். தப்பா விழுந்துற கூடாது ப்ளீஸ். நீங்க அவங்களோட இடத்துக்கு போனதுனால 3 திராம்ஸ் கொடுக்கணும் செல்லம். இந்த
பாருங்க சார், இங்க கூட நீங்க ஈஸியா தான் விளையாடணும். நாங்க இப்பதானே ஃபர்ஸ்ட் டைமா விளையாடுறோம். உங்க பேரு டக்காயாஸ்கி தானே? கரெக்டா? யார் ஆப்பனண்ட் இருக்கிறதுன்னு கவலைப்பட மாட்டேன். ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் விளையாடுவேன். சின்னவங்க பெரியவங்கன்னெல்லாம் பாவம் பார்க்க மாட்டேன். நீங்களும் அப்படிதான் விளையாடணும். ஸ்கூல் பொண்ணுன்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன். அப்புறம் மிஸ் டக்கிகாசா, மிஸ்டர் ஆசன் அடுத்து எங்க போறாருன்னு பார்க்கலாமா? என்னாச்சு உனக்கு? டைம் போயிட்டு இருக்கு. நீ என்ன பண்ற? இவங்க கூட பிரச்சனை பண்ணாதீங்க. பயமுறுத்துற மாதிரி விஷயங்களை சொல்லி இவங்கள பயமுறுத்த நினைக்காதீங்க. நீ அந்த பக்கம் போனா சேஃபா இருக்கலாம். டைஸை எடுத்து ரோல் பண்ணு. சரி. மிடோரி, என்ன அவமதிக்கிறது ரொம்ப தப்பு. மத்தவங்களோட கேம்குள்ள இப்படி வரதுக்கு உனக்கு அனுமதியே கிடையாது. சைக்கரோ கிளப்புடைய ரூல்ஸ்லயே அது இருக்கு. நீ ரொம்ப மோசம். ரூல்ஸை என்னைக்குமே பிரேக் பண்ணவே கூடாது. நானும் அதை ஒத்துக்கிறேன். கொஞ்சம் இரு. உண்மையிலேயே இந்த கேம்ல நான் ரொம்ப மோசமா விளையாடிட்டு இருக்கேன். இது எனக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ் கொடுக்குது. நீ கொஞ்சம் என் கூடவே இரு ப்ளீஸ். உனக்கு ஒன்றும் ஆகலல்ல பாஸ்? ம், நான் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு இந்த கேம்ல நானும் கலந்துக்க போறேன். ஆனா இவங்களோட டீம்மேட்டா தான் நான் சேர்ந்துக்க போறேன். டீமா சேர்ந்து ஒன்னா விளையாடுறதுங்கிறது நம்ம ரூல்ஸ்ல தப்பா இருக்காதுன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். என்ன சரியா? ரூல்ஸ்ல இருக்கிற லூப் ஹோல்ஸை கண்டுபிடிக்கிறதுல நீ ரொம்ப திறமையானவதான். உன்னோட உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். நம்ம எப்படியாவது இதுல ஜெயிக்கணும். சரியா? அது நம்மளால இதுல ஜெயிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. உன்னோட பாஸ் நல்ல லீட்ல இருக்காரு. அது உண்மைதான். ஆனா நம்ம எப்படியாவது இதை ஒர்க் அவுட் பண்ணியே ஆகணும். ஆனா பாக்குறப்போ இது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடா இல்ல. நம்ம ஃபைட் பண்ண இன்னும் சான்ஸ் இருக்கு. அப்படி தோணுதா? நிச்சயமா. நான் தான் இருக்கேன்ல. நான் உன்னை ஒரு நல்ல மர்ச்சண்டா மாத்தி காட்டுறேன். இல்ல, இது நியாயமே இல்ல. நான் தான் பெஸ்ட் மர்ச்சன்ட்டா இருக்கேன். அவ சொல்றத நம்பாத. இப்ப அவ நம்மளோட எதிரி. நீ உன் கேமை மட்டும் பாரு. ஒழுங்கா வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. நான் தான் வீக். இந்த கேம்ல ஜெயிக்கணும்னா அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கணும். உன்னோட ரக் பிளேஸ்மெண்ட் அடுத்தவங்க ஆட கஷ்டப்படுற மாதிரி இருக்கணும். மத்தவங்க உனக்கு என்ன ட்ராப் பண்ண போறாங்கங்கிறத முன்னாடியே யோசி. நாம இப்ப இதை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கலாம். முதல்ல ப்ராஃபிட் கெயினை பத்தி யோசிப்போம். இழந்த பணத்தெல்லாம் திரும்ப எடுக்கணும்ல. நல்ல டிஃபென்ஸ் இருந்தாதான் அஃபென்ஸ் பண்ண முடியும். இந்தா, இப்ப ரோல் பண்ணு. சரி. கடவுளே, இப்ப என்ன பண்ண போறீங்க? இது ஒரு நல்ல மூவ் தான், நான் ஒத்துக்கிறேன். ஒரு நிமிஷம் இரு. அது எதிரியோட இடமாச்சே. எனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுமையா இரு. கண்டிப்பா இதுல லாபம் கிடைக்கும். ரிஸ்க் இருக்காது. அப்படின்னா சரி. ஆனா நம்ம அவரோட இடத்துக்குள்ள போனா 1 2 3 4 5 6 7 மொத்தம் 7 கிராம்ஸ் கொடுக்கணும். ஒத்துக்கிறேன். நம்ம தோல்வி அடைறதுக்கான வாய்ப்பு அதிகம் தான். எப்படி இருந்தாலும் ஒரு கை பாத்துருவோம். இங்க பாரு, இப்ப நம்ம 3 இல்ல 4 போட்டா இந்த கேமை நம்மளால மாத்தி அமைக்க முடியும். இங்க பாரு, மோசமான சூழ்நிலையை நல்லதா மாத்துவோம். ப்ராப்ளத்தை பார்த்து ஓடிக்கிட்டே இருந்தா நம்மளால எப்பவுமே அதை சால்வ் பண்ண முடியாது. நேருக்கு நேரா சந்திச்சு அதை சரி பண்ணணும். ட்ரை பண்ற வரைக்கும் உண்மை தெரியாது. இந்த புடி, இனி எல்லாம் உன் லக்ல தான் இருக்கு. போடு. மிக்கி, நான் உன்னை நம்புறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஆல் ரைட், இப்போ நான் போடுறேன். 3 இல்ல 4. தயவு செஞ்சு 3 இல்ல 4 விழணும். 4. நீ கலக்கிட்ட. பிரமாதம். இன்னும் நிறைய ஜெயிக்க வேண்டியிருக்கு. இப்போ டேபிள் மொத்தமா மாறிடுச்சுல்ல. இப்ப நான் எந்த பக்கம் போனாலும் சரி, 4 போடலன்னா 11 கிராம்ஸ் கொடுக்க வேண்டி வருமே. போடுங்க, காத்துக்கிட்டு இருக்கோம். ம் 2. இப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? பிரமாதம். நாம இப்போ சாம்பியன் ஆயிட்டோம்.
என்னால நம்ப முடியல. அசத்திட்டு உன் பாஸ் தோக்கடிச்சிட்டோம்ல. ஆமா உண்மைதான். உனக்கு தான் நன்றி சொல்லணும் லக்கி கேர்ள். பிரமாதம். இந்த விக்டரி செலிப்ரேஷன்ல நான் கலந்துக்கணும். ஆனா இந்த கேம்ல நீ எங்களோட எனிமி தானே. சாரி. ஏய் என்னை விட்டு தள்ளி போ. நான் உங்க டீமுக்கு தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். மிடோரிக்கு இவ்வளவு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கன்னு நினைச்சு கூட பார்க்கல. இன்னைக்கு ரொம்ப ஃபன்னா இருந்தது. உண்மையிலேயே எனக்கு இது பிடிச்சிருந்தது. இன்னொரு தடவை விளையாடணும்னு தோணுது. கிளாஸ் ரெப்க்கு ஓகேனா கண்டிப்பா இந்த இடத்துக்கு நம்ம திரும்பவும் வரலாம். இந்த விஷயத்துக்கு எதிராக தான் நான் உங்களுக்கு அட்வைஸ் பண்ண போறேன். இன்னைக்கு நைட் எல்லாமே என் பாஸ் பண்ண தப்பு தான். இதுக்கப்புறம் ராத்திரி நேரத்தில் நீங்கள் ஊருக்குள்ளே வெளியே சுற்றுறதை நான் பார்த்தேன்னா எனக்கு வேற வழி இல்லை. உங்களுக்கு எதிராக ஸ்கூலில் நான் ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் ஒரு வேளை ரீமேட்ச் வேணும்னு சொன்னாலும் நடத்தலாம். வீக்கெண்ட் ஹாலிடேஸில் மட்டும் ஸ்கூல் ரூல்ஸ் செல்லுபடி ஆகாது. நிஜமாவா சொல்ற? ஆனால் உண்மையிலேயே எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. நீங்கள் மறுபடியும் விளையாடணும்னு நினச்சிங்கன்னா மட்டும் வாங்க. ரவுண்ட் 2க்கு ரெடியா இருக்கோம். ரோட்ல ஏன் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறேன்? அன்பு அதிகமாயிடுச்சு. என்னமோ பண்ணி தொலை. அப்புறம் நான் ஒரு விஷயத்தை அப்சர்வ் பண்ணேன். எக்ஸைட் ஆகும்போது நீ கியூட்டா இருக்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. கியூட்டா இருக்கிறது ஒன்றும் தப்பு இல்லையே. என்ன விடுறீங்களா? இப்ப கூட கியூட்டா நடந்துக்கிற. அவ சொன்னது சரிதான். நான் தைரியமா காத்திருந்தா நல்ல காலம் கண்டிப்பா வரும். என் லைஃப்ல அனுபவிக்காத விஷயங்களை நான் அனுபவிப்பேன். ஹே மிக்கி, கொஞ்சம் வேகமா நடந்து வரியா? கண்டிப்பா இந்த மாதிரி நிறைய நாள் வரப்போகுது. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது நல்லா இருக்கு. ஓனோவோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட சேர்ந்து கேம் விளையாடலாம்னு முடிவு பண்ணோம். ஆரம்பம் நல்லதா இருந்துச்சு. ஆனா ஏதோ ஸ்ட்ரேஞ்சா இருக்க மாதிரி இருக்கு. தப்பா வந்துடாதே.